ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஃபேரி ப்ரேஸ்லெட்லாம் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ளாரல் ப்ரேஸ்லெட்டும் சொல்லலாம். இது வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு இது பார்க்கும்போதே நான் செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். பட் என்னென்னா எனக்கு அதுக்கான மெட்டீரியல் முக்கியமாக வந்து அந்த லீஃப் வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ அது கிடைச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக செஞ்சு காமிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம மெமரி ஒயர் ப்ரேஸ்லெட்டும் ஸ்டார்ட் பண்ணனால ஓகே இது தானே கரெக்டான டைம் சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஜுவல்லரி ஒயர் 0.3 எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து சில்வர் கலரும் இருக்குது, 0.4 0.5 அந்த சைஸில் வந்து இருக்கும். ஸோ எனக்கு 0.3 கிடச்சிச்சு, நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மெமரி ஒயர் கோல்டன் கலர் எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ரூச்சஸ்க்கான ஃப்ளார் எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த ஃப்ளார் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சமாக கிறிஸ்டல் பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். நிறைய சிஸ்டர் வந்து மெமரி ஒயர் கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னீங்க. எனக்கு வந்து கட்டுற விட இந்த மாதிரி நோஸ் பிளேயர் வச்சு கட் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக இருக்குது. நோஸ் பிளேயர் வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் லைட்டாக வந்து மேலே ட்விஸ்ட் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து கட் ஆகிட்டு வந்துடுது. ஸோ நான் ப்ரீவியஸ் கிளாஸில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக வந்து நோஸ் பிளேயர் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து சைஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. பட் இது நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணுறதா இருந்ததுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம கேப் விட்டு கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம லாப்ஸ்டர் ஹூக் ஆட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து கொஞ்சம் பெரியவங்களுக்கு மேக் பண்ணுறதா இருந்தால் இந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே வந்து குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம லாப்ஸ்டர் ஹூக் ஆட் பண்ணும்போது ஸோ கொஞ்சம் நம்ம குட்டியாக வந்து அதாவது கொஞ்சம் இழுத்து மாட்டுவோம். அதனால் வந்து அவங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேக் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 சைட்லேயும் வந்து லூப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இப்போது எவ்வளோ கொஞ்சம் குட்டியாக தெரியுது. ஸோ அது மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு கூட மேக் பண்ணி காமிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஃபேரி ப்ரேஸ்லெட் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ராதே கிருஷ்ணா டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் டைம்லேயும் இதை வியர் பண்ணிக்கலாம். அல்லது சின்ன குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணியே வந்து வியர் பண்ணிப்பாங்க. எங்கள் பாப்பா நான் மேக் பண்ணும்போதே அம்மா எனக்கான்னு கேட்டுகிட்டே இருந்தா. ஆமாடி செல்லன்னு சொல்லிட்டு நான் அவளுக்கு தான் வந்து மேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் ஜுவல்லரி ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம லூப் க்ரியேட் பண்ணியிருக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக இது மாதிரி நீங்கள் அந்த ஒயரை வந்து விட்டு அந்த ஒயருக்கு மேலேயே வந்து wrap பண்ணிக்கலாம். அப்போ வந்து நமக்கு ஒயர் வந்து வெளியே அந்தளவுக்கு வராது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ இந்த ஒயரை வந்து நல்லா டைட்டாக வந்து wrap பண்ணணும். அதுதான் இந்த மெயினாக வந்து இந்த ஃபேரி ப்ரேஸ்லெட்லேயே இருக்கிற அழகே. ஸோ இப்போ நான் வந்து நல்லா டைட்டாக ஒரு 5லேருந்து 10 முறை வந்து நல்லா சுற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த சின்னதாக பிசுறு பார்ட்டு வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கிறிஸ்டல் பீட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த கலர் வந்து ஃப்ளாரல் அந்த ப்ரூச் மெட்டீரியல் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் கிறிஸ்டல் பீட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து லைட்டாக பிங்க் கலர் மாதிரி லாவெண்டர் ஷேட் எடுத்துருக்கனால நான் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கிறிஸ்டல் பீட் வந்து எடுத்துக்கிறேன். கிறிஸ்டல் பீடை நல்லா இது மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு விரலை வந்து பிடிச்சிட்டு அதை நீங்கள் வந்து சுற்றி வந்து அந்த ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை வந்து நல்லா டைட்டாக சுற்றணும். ஸோ அந்த ஒயரை வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எனக்கு கட் பண்ணாமல் இதை நம்ம வந்து wrap பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக நம்ம வந்து கரெக்டான இன்ச்சுக்கு அல்லது கரெக்டான சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கியர் ஒயர்லாம் கட் பண்ணிப்போம். பட் இது வந்து நீங்கள் கரெக்டான சைஸில் வந்து எடுத்துக்க முடியல. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு wrap பண்ணுறோமோ, அதாவது சுற்றி விட்டுருவோம் இல்லையா, அது வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சமாக நீங்கள் சுற்றலாம், நிறைய பேர் நிறைய சுற்றலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எடுக்க முடியும். இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு 80 சென்டிமீட்டர் வந்து எடுத்திருந்தேன். பட் எனக்கு அதுவே வந்து கொஞ்சம் வந்து லென்த்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது ஒரு 50லேருந்து 70 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அளந்துட்டு எவ்வளோ மீதம் வருது எவ்வளோ கம்மியாகுதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரேஸ்லெட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு 80 சென்டிமீட்டர் அல்லது 70 சென்டிமீட்டர் வந்து அந்த ஒயர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி நம்ம எடுத்தால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சுற்றுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் டைட்டாக. ஸோ நான் இப்போ வந்து இன்னொரு கிறிஸ்டல் பீடையும் எடுத்து அந்த கிறிஸ்டல் பீடை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒயரை வந்து நல்லா டைட்டாக நான் wrap பண்ணிக்கிறேன், நல்லா சுற்றிக்கிறேன் நான். ஸோ அந்த ஒயரை வந்து நல்லா நீங்கள் நெருக்கமாக கொஞ்சம் டைட் வேற பண்ணிக்கலாம். அதுவும் வந்து உங்களுக்கு நீங்கள் சுற்றும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இப்போ வந்து பாருங்கள் இப்படி இழுத்து விட்டுக்கிறேன் பாருங்கள், பக்கத்தில் இழுத்து விட்டுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் சுற்றிக்கலாம். இப்போ நான் வந்து 2 கிறிஸ்டல் பீட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஃப்ளாரல் பீடு வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால நான் வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்குறேன். இந்த பிளாக் கலருக்கு பதிலாக நீங்கள் வந்து க்ரீன் கலர் பீடு கொடுக்கலாம். ஸோ ஒரு கொடி டிசைன் மாதிரி இருக்கிறதுக்காக நீங்கள் இருந்துச்சுன்னா கொடுத்துக்கலாம். அல்லது வந்து பேர்ல் பீட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எப்படி மேக் பண்ணுறீங்களோ அது மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு கிறிஸ்டல் பீடு குட்டியாக ஆட் பண்ணிவிட்டு ஸோ அந்த பீடுக்கு கொஞ்சம் நகர்த்திட்டு அந்த சென்டரில் ஃப்ளாரல் பீடில் இருக்கக்கூடிய சென்டர் ஹோல் வழியாக நான் வெளியே எடுத்துடுறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த பீடும் அந்த ஃப்ளாரல் பீடும் வந்து கரெக்டாக செட் ஆகிட்டு இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுக்கும்போது டைட்டாக வந்து வ்ராப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இது மாதிரி வச்சுட்டு அந்த ஃப்ளாரல் பீடை சுற்றி இதே மாதிரி டைட்டாக மறுபடியும் ரேப் பண்ணிக்கோங்க. நான் வந்து மேக்ஸிமம் ஒரு 5லேருந்து 6 டைம் வந்து இந்த மாதிரி நான் சுற்றிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சுற்றிட்டு நெக்ஸ்ட் வந்து மெயினாக நம்ம இந்த ஃப்ளாரல் ப்ரேஸ்லெட்டுக்கே வந்து அழகு சேர்க்குறது வந்து இந்த கிறிஸ்டல் லீஃப் தான். இந்த லீஃப் தான் வந்து எனக்கு கிடைக்காம இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த ப்ரேஸ்லெட் கூட பண்ணாமலே இருந்தேன் நான். பட் இப்போ தான் எனக்கு ரீசெண்டாக நான் சக்கர்பேட் போகும்போது நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ நம்மக்கிட்ட வந்து இந்த லீஃப் பீடு வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். 10 கிராம் 20 ருபீஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த லீஃப் பீடையே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். லீஃப் கிறிஸ்டல் பீடு இது வந்து கொஞ்சம் கிறிஸ்டல் மாதிரியும் இல்லை, பிளாஸ்டிக் மாதிரியும் இல்லை, பட் வந்து ஷைனிங் லுக்காக நல்லா இருக்குது. ஸோ வந்து அவங்க சொன்னாங்க கிறிஸ்டல் லீஃப் தான் இது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ஃப்ளாருக்கு பக்கத்தில், அதாவது ஃப்ளாருக்கு பக்கத்தில் வர மாதிரி நான் வந்து ரேப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் லெஃப்ட் ரைட் எந்த சைடு வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் எந்த சைடு வைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் டைட்டாக ரேப் பண்ணிட்டீங்கன்னா அதே சைட்லேயே வந்து செட் ஆகிடும். ஸோ இப்போது நான் வந்து ஒரு 5 டைம்ஸ் வந்து நல்லா டைட்டாக ரேப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கிறிஸ்டல் பீடு கொடுத்துருந்தேன் இல்லையா, அதே மாதிரி 2 கிறிஸ்டல் பீடு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு டைட்டாக வந்து சுற்றிருக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் டைட்டாக வந்து சுற்றிக்கோங்க. ஸோ இப்போ நான் 2 கிறிஸ்டல் பீடு, நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃப்ளார் பீடு, நெக்ஸ்ட்டு 2 கிறிஸ்டல் பீடு, ஃப்ளார் பீடுக்கு பக்கத்தில் ஒரு நம்ம லீஃப் பீடு அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ரேஸ்லெட் வந்து உங்கள்கிட்ட மெட்டீரியல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ரேஸ்லெட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் மெட்டீரியல் கிடைக்கும் போது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய சிஸ்டர் வந்து மெமரி ஒர்க் கிடைக்கலன்னு சொன்னீங்க. ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் கிடைக்கும் போது எனக்கு நீங்கள் மேக் பண்ணி காமிங்க. இன்னும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மெமரி ஒயரில் காஜரா ப்ரேஸ்லெட் வந்து மேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கேஜ் ஒயர் ப்ரேஸ்லெட்க்கு வந்து மூவ் ஆகிடலாம். ஸோ இன்னும் வந்து நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய 1-2 ப்ரேஸ்லெட் வந்து நான் டிசைன் வந்து மேக் பண்ணி காமிக்கல. ஏன்னா வந்து எனக்கு மெட்டீரியல் கிடைக்கல. ஸோ மெட்டீரியல் கிடைக்கும் போது கண்டிப்பாக நான் அந்த கிளாஸஸையும் வந்து நான் கண்டினியூ பண்ணிவிடுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா மெத்தடும் வந்து நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கும் ஏதாவது ப்ரேஸ்லெட் வந்து மேக் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்தலாம். நான் கூட அந்த ப்ரேஸ்லெட் வந்து டிசைன் பார்த்துட்டு மெட்டீரியல் பை பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து நான் வந்து மேக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எனக்கும் வந்து புது புது டிசைன் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கும் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் நான் லீஃப் வந்து அட்டாச் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு லீஃபையும் வச்சு நல்லா சுற்றிட்டு ஒரு 5 டைம் சுற்றிட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஃப்ளாரல் பீடு, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிறிஸ்டல் பீடையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த டிசைன் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ மெமரி ஒயர் வந்து நிறைய சிஸ்டர் வந்து கட் பண்ண தெரியலன்னு சொன்னீங்க. எனக்கு வந்து கட்டரில் கட் பண்ணுறத விட எனக்கு இந்த நோஸ் பிளேயரில் வச்சு கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. மெமரி ஒயர் வந்து கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அது மாதிரி அதில் லூப் க்ரியேட் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கட் பண்ணுறதுக்கெலாம். பட் அந்த நோஸ் பிளேயர் வச்சு கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கட் பண்ண வரலன்னு சொன்னவங்க நோஸ் பிளேயர் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் அப் டவுன் அல்லது லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி நீங்கள் நோஸ் பிளேயரில் அந்த மெமரி ஒயர் வச்சுட்டு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி டர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே கட் ஆகிக்குது. அது மாதிரி லூப் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்து வந்து நீங்கள் லூப் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மாதிரி இந்த நம்ம ஜுவல்லரி ஒயர் வச்சு நம்ம வந்து வ்ராப் பண்ணுறோம் இல்லையா, அதுவுமே கொஞ்சம் டைட்டாக பண்ணும்போது உங்களுக்கு கையிலலாம் அந்த லைட்டாக அந்த மார்க் தெரிகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் டைட்டாக பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ப்ரேஸ்லெட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பட் கொஞ்சம் மேக் பண்ணுற டைமும் கொஞ்சம் அதிகமாச்சு. கொஞ்சம் வந்து ஈஸியாகவும் இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. இப்படி அப்படி தான் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் மேக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 2 கிறிஸ்டல் பீடு, ஒரு ஃப்ளாரல் பீடு, ஒரு லீஃப் பீடு அந்த மாதிரி வச்சு தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் கேப் ஃப்ளாரலில் வந்து கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்னும் நான் 2-3 டிசைன் வந்து மேக் பண்ணியிருக்கிறேன். அதை அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட்டாக இது மாதிரி நம்ம அந்த லூப் பக்கத்தில் நல்லா வ்ராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வேண்டாத கொஞ்சம் ஒரு பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது வேண்டாத ஒயரை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். ஏன்னா வந்து இதுவும் வந்து நம்ம எந்த அளவுக்கு எந்த சைஸில் எப்படி வந்து நம்ம மேக் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த ஒயர் வந்து நின்றுக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைட் பண்ணிட்டா போதும். நோஸ் பிளேயர் வச்சு டைட் பண்ணிட்டா போதும். கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து செட் ஆகிடுது. இப்போ வந்து நம்ம இந்த ப்ரேஸ்லெட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதை விட வந்து அதாவது நான் இப்போ ஜுவல்லரி ஒயர் 0.3 mm எடுத்தேன். இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே இருக்குது. 0.4 0.5லேயே இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஒயர் கிடைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் மேக் பண்ணி காமிங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த
மெட்டீரியல்ஸ்லாம் இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை. இந்த டிசைன் வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் மேக் பண்ணி காமிச்சா கூட ஓகே தான். இப்போ பாருங்கள், நான் அந்த லூப் பக்கத்தில் அந்த ஜுவல்லரி ஒயர் வந்து டைட் பண்ணிக்கிட்டேன். அந்த இடத்துல வந்து செட் ஆகிடுச்சு. பாருங்கள், இதே மாதிரி வந்து நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இவ்வளோ ஓப்பனில் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு மேக் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம லாப்ஸ்டர் ஹூக் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து அவங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஹெட்பெண்டில் வந்து பீடு வந்து கோத்துக்கிறேன். பீடை கோத்துக்கும் போதும் நீங்கள் அந்த ஃப்ளாரல் வச்சும் நீங்கள் கோத்துக்கலாம், அல்லது வந்து கிறிஸ்டல் பீடு வச்சு கோத்துக்கலாம். நிறைய வீடியோவில் நான் பார்த்துருப்பேன் கிறிஸ்டல் ஹார்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்கிட்ட வந்து கிறிஸ்டல் ஹார்ட் இல்லை, பிளாஸ்டிக் ஹார்ட் இருந்தது. நான் அது கூட மேக் பண்ணி காமிக்கிறேன். ஒரு பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணியிருக்கிறேன், அதையும் நான் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஹேங்கிங் எல்லாம் உங்களோட விருப்பம் தான். ஸோ நீங்கள் எப்படி மேக் பண்ணணும் அது மாதிரி மேக் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம வந்து இயரிங் கூட மேக் பண்ணலாம். ஸோ அந்த பிரேஸ்லெட் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது இயரிங்கும் செஞ்சு கொடுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் நம்ம ஹெட்பின்ல மாற்றிட்டு நம்ம இயரிங் பேஸ் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் அட்டாச் பண்ணி பண்ணலாம். ஸோ அதுவும் நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஹேங்கிங்காக இந்த மாதிரி நான் பீடு வந்து எடுத்துக்கிறேன். பால் பீடு வந்து கனெக்ட் ஆகிருக்கும், நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதுவும் வந்து நம்ம செயினுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான். இந்த மெட்டீரியல் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. 1 மீட்டர் வந்து 30 rupees இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹேங்கிங் வந்து நான் ஜம்ப்ரிங்கில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம 2 லூப் இருந்துச்சு இல்லையா, அதில் ஒரு லூப்பில் வந்து நான் லாப்ஸ்டர் ஹூக்கும், இன்னொரு லூப்பில் வந்து இந்த மாதிரி ஜம்ப்ரிங்கும் ஆட் பண்ணிவிட்டு ஹேங்கிங்கும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து கரெக்டாக நம்ம செட் பண்ணிக்கலாம். எல்லா இடமும் அந்த லூப் க்ரியேட் பண்ணியிருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு லாப்ஸ்டர் ஹூக்கில் வந்து ஜம்ப்ரிங் வந்து ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கும் மேக் பண்ணி கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு மேக் பண்ணதை இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி கேப் விட்டு கட் பண்ணாமல் கொஞ்சம் பக்கத்தில் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெரியவங்களுக்கும் கரெக்டான சைஸ் இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி சைஸ்க்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது பாருங்கள், நான் ஹார்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ சைட்லேயும் வந்து லாப்ஸ்டர் ஹூக் பக்கத்துலேயும் நான் ஜம்ப்ரிங் ஆட் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு சைடும் ஜம்ப்ரிங் ஆட் பண்ணி ஹார்ட் வந்து ஹேங் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம மேக் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஃபஸ்ட்டு மேக் பண்ண பிரேஸ்லெட் தான். ஸோ இது வந்து நான் ரொம்ப பக்கத்தில் வந்து வச்சுட்டேன் எல்லாமே. ஸோ அதை வந்து கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இப்போ நான் மேக் பண்ணி காமிச்சதை வந்து கொஞ்சம் கேப் விட்டு வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் 2-3 பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணி பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட் வந்து நான் இது வந்து பண்ணேன். ஏன்னா வந்து ரொம்ப நாளாகவே இந்த பிரேஸ்லெட் மேக் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ மெட்டீரியல் கிடைக்கிறதுனால மேக் பண்ணவே இல்லை. ஸோ நான் கிளாஸஸ்க்கு முன்னாடி தான் கொஞ்சம் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி இயரிங்கும் மேக் பண்ணிக்கலாம். ஒரு சிஸ்டர் எனக்கு ஹேங் பண்ணுற மாதிரி எனக்கு இயரிங் வேணாம் சிஸ்டர், ஸ்டட்டை மாதிரி இயரிங் மேக் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை நான் MDF போர்டில் தான் வந்து ஸ்டட் பேஸ் வந்து ஒட்டியிருக்கிறேன் நான். ஸோ B7000 க்ளூ வச்சு நான் வந்து ஒட்டி காய விட்டாச்சு. இப்போ வந்து நல்லா வந்து MDF போர்டும் ஸ்டட் பேஸும் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து மறுபடியும் நம்ம B7000 க்ளூ வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளாரல் பீடு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கிறிஸ்டல் பீடு வந்து சென்டரில் வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் நல்லா வந்து காய விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து செட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்டட் வந்து மேக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து காம்போ பேக்காக நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டட்டு, ப்ரேஸ்லெட்டு, நெக்ஸ்ட் வந்து மொபைல் ஹேங்கிங்ஸு, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிளிப்ஸு, டிக்டாக் கிளிப்ஸு, அலிகேட்டர் கிளிப்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து குந்தன் கிளிப்ஸ் கூட நீங்கள் மேக் பண்ணி காமிக்கலாம். ஸோ எந்த மாதிரி காம்போ பேக் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பிக் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த பிக் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இயரிங் ஸ்டாப்பர் இருக்கும். ஸோ அந்த ஸ்டாப்பர் கூட நம்ம யூஸ் பண்ணி இந்த இயரிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் லாஸ்ட்டாக வந்து அவுட்புட் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த லாவெண்டர் கலர், ப்ளூ கலர் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ என்கிட்ட வந்து ப்ரூச்சஸ்க்கான ஃப்ளாரல் இருந்துச்சு. அதாவது இந்த ஃப்ளாரல் பீடு இருந்து அதை வச்சு தான் நான் மேக் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் மேக் பண்ணி காமிங்க, இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து காம்போ பேக்காக வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ நீங்கள் சென்டர் கிளிப் வேணும்னா சென்டர் கிளிப் கொடுத்துக்கலாம், டிக்டாக் கிளிப்ஸு, குந்தன் கிளிப்ஸு, நெக்ஸ்ட் வந்து ப்ரேஸ்லெட்ஸு, மொபைல் ஹேங்கிங்ஸு எல்லாமே நம்மக்கிட்டேயும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணனாலும் நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் நம்மளை வந்து தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து காம்போ பேக்காக வந்து கொடுக்கலாம். ஸோ நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான நிறைய வீடியோஸ் வந்து கண்டினியூவாக வந்து வந்துகிட்டே இருக்கும்.
ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் வந்து நமக்கு கமெண்ட்டாக வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன பிரேஸ்லெட்லாம் மேக் பண்ணலான்னு உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா அதை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.